நான் உங்கள் ஜாலி ரைடர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே ரைட் போயிருந்தோம்னா, நம்ம எடப்பாடி பக்கம் ரைட் போயிருந்தோம். அப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒன்று இது பார்த்துருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த பச்சை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அது இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது வெளியே போயிருந்தால் அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டானது கிடைச்சதான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையும் உங்கள் சப்போர்ட்டும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க, இந்த ஃபுல்லாக இந்த பச்சோந்தியவே நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பச்சோந்தியை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாங்களா? இந்த பச்சோந்தி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இது எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். இந்த பச்சோந்தி சின்ன குட்டி தான், இதோட பெருசுலாம் கூட இருக்குது. ஆனால் அந்த குட்டியே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதுகு, வால், கால், அந்த காலில் முடிஞ்ச ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கால், அந்த கண் பொறுமையாக அதில் காட்டுறேன் நான். இந்த கண்ணை மட்டும் நல்லா முடிஞ்ச ஃபோக்கஸ் பண்ணி கூட பாருங்களா. அது சின்னோண்டு கண்ணு தான். கண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன மொத்தமாக இருக்குது. அந்த கண் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது கால் கீழே எப்படி விரிஞ்சிட்டு பாருங்கள். மேலே தூக்கின கால் பாருங்கள், ரெண்டாக மடங்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள், பின்னாடி தெரியுங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெரியும். ஸோ வேறு எதுவும் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுலேயே பச்சை வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு. அது பண்ணுறது ஒவ்வொரு சைடு வாய் முடிஞ்சது உங்கள் வாய்க்குமே நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் சொல்ல முடியல. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்துக்கலாம், ஸோ இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். இப்போ பாருங்கள், வெயில் பட்ட உடனே அது நிறம் மாறிடுச்சு. எல்லோ கலர் மாறிடுச்சு. இப்போ வெயில் போன உடனே அது வெயில் கிட்ட மாறினா க்ரீனாக தெரியுது. இப்போ நிழல்னால அவங்க இதாக தெரியுது. அது வாய் எப்படி திறக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட் அதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இதில் பச்சோந்தியை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கும் இந்த விஷயத்தை பார்க்காம இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அவங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் அனிமல்லாம் பார்த்து அவங்களும் சின்ன இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சில்ட்ரன்ஸுக்கு இது மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எனக்காக. ஓகேங்களா? இப்போ அங்கே முன்ன எல்லோ கலரில் தெரிஞ்சது இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ வாய் எப்படி திறக்குதுன்னு. முடிஞ்சளவுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த பார்ப்போம்.